ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போகிறோம். மல்லி வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போது தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்மளுடைய மல்லி பார்த்திங்கன்னா இந்த ரொம்பவுமே பதற்றத்தோடு இருந்தாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா இந்த அரவிந்த் எனக்கு பொண்ணை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஷாக்கு கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் பொண்ணுக்கிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும் அப்படின்ட்டு கேட்குறாங்க. அதுக்கு நம்மளுடைய பாபு பார்த்திங்கன்னா சரிங்க மாப்பிள்ளை, நீங்கள் உங்களுக்கு இல்லாத அப்படின்னு சொல்லிட்டு மல்லி மாப்பிள்ளையை கூப்பிட்டு போய் தனியாக பேச அப்படின்றாங்க. வீட்டு பின்னாடி போயிட்டு பேசுகிறதுக்காக பாருங்கள், மல்லி நான் எங்களுக்கு என்ன உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு நம்முடைய மல்லி மௌனமாக இருக்கிறதுக்கு மௌனமே சமுதாயத்துக்கு அறிகுறியே அப்படின்ற மாதிரி அரவிந்த் எடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு உங்களை ரொம்பவுமே பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நான் கார் டாக்ஸி தான் பண்ணுறேன், ஆனால் வீட்டை ரன் பண்ணுற அளவுக்கு வருமானம் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லி மல்லிகையில் பேசிகிட்டே இருக்காங்க. அப்போ பார்த்திங்கன்னா நம்மளுடைய பாபு எல்லாம் பேசி முடிச்சிரு மல்லி அப்படின்றாங்க. அதாவது கண்ணுலேயே மிரட்டிட்டு போகிறாரு. நீ மாப்பிள்ளையை பிடிச்சிருக்குன்னு சொல்லியே ஆகணும், இல்லைனா நான் ஃபோட்டோவில் தான் தொங்குவேன் அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட மல்லியும் பார்த்திங்கன்னா சரிண்ணா அப்படின்ட்டு சொல்கிறாங்க. நம்மளுடைய அரவிந்தாலே நம்மளுடைய வெண்பாவும் நம்மளுடைய மல்லி சேருவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப எக்ஸைட்டடான அரவிந்த் பார்த்திங்கன்னா துள்ளி குதிக்கிறாங்க. எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு அப்படின்னு நம்மளுடைய மல்லி சொன்னதுமே பார்த்திங்கன்னா துள்ளி குதிச்சில் மொபைல் கீழே விழுந்து உடஞ்சிருதுங்க. உடஞ்ச மொபைலை நம்மளுடைய மல்லி எடுக்க குடிக்கிறாங்க. அப்போ பார்த்திங்கன்னா அவங்க கழுத்துலேருந்து தாலி வெளியே வந்துடுறாங்க. இதை பார்த்திங்கன்னா அரவிந்த் பார்த்து ஷாக் ஆகிடுறாங்க. என்னங்க உங்களுக்கு கல்யாணம் ஆகலைன்னு சொல்லி தான் நான் உங்களை பொண்ணு பார்க்க வந்தேன், இன்னும் உங்கள் கழுத்தில் தாலி இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்குறேங்க. அதுக்கப்புறம் நம்மளுடைய மல்லி எல்லா உண்மையும் சொல்கிறாங்களா இல்லையன்றதான் வரப்போகிற எபிசோடில் இருக்க போகுது. அதுவும் போக நம்மளுடைய நாகு எப்படியாவது இந்த சம்மதத்தை தடுத்து நிறுத்தி ஆகணும், இலக்கியா விஜய் கூட தான் வாழ வைக்கணும் அப்படின்ட்டு நினைக்கிற கனவு நிறைவேறணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய மல்லியை அரவிந்த் கையில் நான் இப்படி தான் ஒரு பொண்ணை பார்த்துக்கிட்டு போனேன், அந்த இடத்துலேயே கேரக்டராக பார்த்துக்க போனேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லி இதெல்லாம் கேள்விப்பட்டு உங்கள் பேர் மல்லின்றத மல்லி தானே, உங்களுக்கு ஏதாவது பொண்ணு இருக்கா அப்படின்னு, எந்த பொண்ணை பார்த்துக்கிட்டு போனீங்க அப்படின்ற மாதிரி கேட்டு வெண்பான்ற ஒரு பொண்ணை பார்த்துக்க போனோன்னு பார்த்து ஏங்க இப்போ தாங்க அந்த பொண்ணை போலீஸ் ஸ்டேஷனில் இறக்கி விட்டு வந்தால் அவங்க அம்மா இல்லைன்ட்டு அப்படின்னு தேடிட்டு இருந்தாங்க, அது நீங்கள் இதெல்லாம் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஆமாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எதுக்காக ஏற்றிட்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் விட்டாங்க அப்படின்ற மாதிரி நம்ம மல்லிகை எடுத்துக்க அவங்க அம்மா காணுன்ட்டு ரோட்டில் தெரிஞ்சுட்டு இருந்தாங்க, நான் தான் கூப்பிட்டு போய் விட்டேன் அப்படின்ட்டு சொன்னது மல்லிக்கு ரொம்பவுமே வருத்தமாக போதுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏங்க நீ கேர்டேக்கராக தானே போனீங்க, எதுக்காக எப்படி உங்கள் கழுத்தில் தாலி வந்துச்சு அப்படின்ற மாதிரி கேட்குறேன். அதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம மல்லி எல்லா உண்மையை சொல்லி அரவிந்த் அதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம மல்லிக்கு பிடிக்கல அப்படின்ட்டு சொல்லிட்டு போயிட்டா கண்டிப்பாக இந்த பாபு மல்லிகையில் பிரச்சனை பண்ணுவாங்க. அதே சமயம் பார்த்திங்கன்னா நம்ம மல்லி வெண்பா பத்திரமா தானே இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்போயே கால் பண்ணி நம்ம அரவிந்த் போலீஸ் ஸ்டேஷனில் பேசுகிறாங்க. பொண்ணு பத்திரமா தான் இருக்குது, அவங்க அப்பா கையில் சேர்த்துட்டு அப்படின்னு சொன்ன அப்புறம் தான் நம்ம மல்லிக்கு உயிரே வருதுங்க. வரப்போகிற எபிசோட் எது நடக்கும். இந்த வீடியோ லைக் பண்ணணும், மறக்காத சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.